கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100 சங்கீதம் 2 வசனம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். ஆகவே தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். இந்த கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சந்நிதிக்கு நாம் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வர வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வர வேண்டும். அதை தான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் நமக்கும் நம்முடையவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடையவைகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேவனை ஆராதிப்பது நமக்கு மிகுந்த அதாவது நம்முடைய கடமையாகவே காணப்படுகிறது. நாம் அன்போடு அவரை நேசித்து நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் துக்க முகத்தோடு இருப்பது தேவனுக்கு பிரியமாயிராது. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது, தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நாம் அழுது கொண்டிருப்பது தேவனுக்கு பிடிக்காது. ஆகவே நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஆனந்த சத்தத்தோடு வருவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து, தேவன் நமக்கு தந்த விடுதலைகளை நினைத்து கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். 95 சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலைக்கு சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடே துதித்தலுடனே பாடலுடனே ஆனந்த சத்தத்தோடு நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து அவரை பாடுவோம். அதை தான் தாவீது ராஜா சொன்ன, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தேவன் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய பாடல்களாலும் ஆனந்த சத்தத்தாலும் கம்பீரமாய் பாடி அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆனந்த சத்தத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.